வணக்கம். என் பேர் டாக்டர் மித்ரா. நான் ALM ஆயுஷ்ல ஆயுர்வேத கன்சல்டண்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு காமன் விஷயத்தை பற்றி பேச போகிறேன். காமன் கோல்டு எல்லாருக்குமே அவசரமாக வர ஒரு டிசீஸ் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அது ஒரு காமன் நோயாக தான் இருக்கும். அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அது நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா நம்மளோட மூக்கு, தொண்டை, அதுதான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அது ரெண்டும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வர ஒரு டிசீஸ் தான் காமன் கோல்டு. ஸோ காமன் கோல்டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வரலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் மாதிரி யாராவது ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸாக யாருக்காவது இருக்கும்னா அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி டிசீஸ் இருக்க யாராவது ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியாலும் வரலாம். ஸோ காமன் கோல்டு இஸ் அ வெரி காமன் டிசீஸ் தட் ஒக்கர்ஸ் சீசனலி அண்ட் அதோட இன்சிடென்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கோல்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், திடீர்னு மெடிக்கல் ஷாப் போயிடும், ஏதாவது பேராசிட்டமால் இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடும், அப்படியே வீட்டில் இருந்துடும். ஸோ எதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் தான் நமக்கு சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ்னால கோல்டுனே கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கோல்டு வந்தால் அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோல்டு வந்தால் என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு மைல்ட் டிகிரி ஃபீவர் இருக்கும், கொஞ்சமான ஃபீவர் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், அங்கே இங்கே இருந்தால் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பெஷலி பேக்கும் காலும் மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஹெட்ஏக் வர மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ரன்னிங் நோஸ் இல்லைன்னா பிளாக்டு நோஸ், மூக்கில் இருந்த தண்ணி வரலாம், இல்லைன்னா பிளாக்காக இருக்கலாம், கொஞ்சம் காஃபும் இருக்கும். ஸோ இதுதான் அதோட காமன் சிம்டம்ஸ். ஸோ இது இருக்கும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஹைட்ரேட்டட்னா பாடியில் அவசியமான தண்ணி இருக்கணும். ஸோ தண்ணின்னு சொல்லும்போது ஓகே, கோல்டு இருக்கும் இல்லையா, சுடுசுடாக தண்ணி குடிக்கலாம், டீ காஃபி நிறைய எடுக்கலாம்னு சொல்லிடுறோம். டீ காஃபி நிறைய எடுக்கக்கூடாது. கோல்டு வரும்போது பெட்டராக இருக்கும் டீ காஃபி அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி காமன் நார்மல் சுடு தண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட்ஸ்னாக துளசி, பேசில்னு சொல்லுவோம், அதோட லீவ்ஸ் போட்டு வாட்டர் பாயில் பண்ணி வச்சு அது ஒரு லூக் வார்மாக இருக்கிற வாட்டர் அவசரமாக சிப்பாக எடுக்கணும். டம்ளர் மாதிரி எடுக்கக்கூடாது, சிப்பாக அவசரமாக ஒரு சிப் 2 சிப் அந்த மாதிரி எடுத்து பாடியோட ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு ரெசிபி தான் சுக்கு காப்பி. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அது எப்படி பண்ணணும்னு. சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் காஃபி பவுடர், ஒரு டீஸ்பூன் போவேன்னா ஒரு பிஞ்ச் காஃபி பவுடர் போதும். சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி காஃபி மாதிரி பண்ணி அதை எடுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அட் அ டைம் அந்த மாதிரி எடுக்கலாம். இன்னொன்று ஸ்டீமிங்னா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவோம், தண்ணி பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் விக்ஸா இல்லைன்னா அமிர்தாஞ்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஒரு பெயின் பாம் போட்டு அதோட வேப்பர் இன்ஹேல் பண்ணும். அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு நேச்சுரல் பதிலாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான். கிச்சனில் போய் பார்த்தா இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி, எல்லா வீட்லையும் அது கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் கொஞ்சம் வேப்பிலை, ரோட்டில் எல்லாம் அது நிறையா வேப்ப மரமாக இருக்கும். ஸோ அதோட வேப்பிலை ஒரு டெண்டர் லீவ்ஸ் வேப்பிலை ஒரு 5-6 வேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் துளசி, இது 4 போட்டு தண்ணி பாயில் பண்ணி அந்த ஸ்டீமை எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா, இந்த மஞ்சள் பொடி, வேப்ப, துளசி இது 3 ஆன்டி இன்ஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த காமன் கோல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டீமில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னும் உப்பு எதுனா கன்ஜஷன் கிளியர் பண்ணிவிடுவோம். நோஸ் எல்லாம் பிளாக்காக இருக்கும்போது உப்போட அந்த பெனட்ரேட்டிங் குவாலிட்டினால மூக்கில் தொண்டையில் எல்லாம் இருக்கிற கன்ஜஷனை கிளியர் பண்ணி வைக்குவோம். இன்னொன்று என்ன வேணும்னா, ரெஸ்ட்டு வேணும். உங்களுக்கு கோல்டாக இருக்கும்போது முடியும்னா ஒரு டே ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். தூங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இஃப் யூ கேன் ஸ்லீப். தூங்க முடியாதுன்னா ஏதாச்சும் படிக்கலாம். மொபைல், டிவி அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டாக எடுத்தனால கோல்டு ஒரு 2 to 3 டேஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபீவர் இருக்கும்னா ஏதாச்சும் சின்ன மெடிசின்ஸ் வேணும்னா எடுக்கலாம். மைல்ட் டிகிரி ஃபீவர் தான் இருக்குன்னா ஒரு கோல்டு டவல் நெட்டியில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்ன, நம்ம இருக்கிற ஃபுட்டில் கண்டிப்பாக கேர் வைக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபுட் எல்லாம் வார்ம் ஃபுட்டாக இருக்கணும். எதுவுமே கோல்டாக சாப்பிடக்கூடாது. வார்மும் லைட் ஃபுட்டாக இருக்கணும். கோல்டு இருக்கும்போது ஹெவியாக இருக்கிற பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப லைட்டாக இருக்கிற ஃபுட்ஸ், ஏதாவது ரசம், சாதம் அந்த மாதிரி லைட் ஃபுட்ஸும் அதுவும் வார்மாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறது நல்லாயிருக்கும். டீ, காஃபி, ஐஸ்கிரீம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அந்த ஒரு 2-3 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ரூமை
படுக்கிற ரூமை வீடெல்லாம் நல்லா வென்டிலேட்டடாக வச்சுக்கோங்க. காற்று நல்ல மாதிரி வர மாதிரி. ஏசியும் ஃபேனும் வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிய போதும். அது எல்லாமே இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ காமன் கோல்டு வரும்போது இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்தனால ஒரு 2 to 3 டேஸ், மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஆளுக்கு ஃபேமிலியில் வேறு யாராருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும்னா அப்போ யூஸ் பண்ணிய ஆர்டிகல்ஸ் எல்லாம், டவல், ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நல்லாவே வாஷ் பண்ணி ஷேடில் அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஸோ அது இருக்கும்னா யாருக்கும் ஸ்ப்ரெட்டும் ஆக மாட்டேன். அது மாதிரி ஒரு 2 to 3 டேஸில் அது ரிலீவும் ஆகிடும். ஓகே, ஸோ இதை எல்லாரும் பார்த்து வச்சுருங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு டிப்னால் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.